என்ன சார் இது? மணி 7 போது ஐயா இன்னும் எழுந்திரிச்சு போகாம உட்காந்துட்டே இருக்காரு. நாம எப்ப வீட்டுக்கு போறது? பையனுக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. வீட்டுல சின்னஞ்சிறுசுகள் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு இங்க உட்கார்ந்து இருக்காரு. நான் கூட புது மாப்பிள்ள தான். எங்க வீட்டுல காத்துட்டு இருக்க மாட்டாங்க. பெரிய மனுஷனுக்கு இதெல்லாம் தெரியணும். ரங்கராஜா, இந்த சார் ஏன் எனக்கா எல்லாரும் உட்காந்து இழவு கூட்டிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு போய் சேருங்க. சார் நானும் உங்களோட புறப்படுறேன் சார். எனக்கு இங்க வேலை இருக்குடா, நீ போய. சரி சார். மணி என்னாச்சு? 11 o'clock. ஏன் இவ்வளவு லேட்டு? ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருந்தது. நீங்க உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏதாவது இருந்தா வெளியே சொல்லிடுங்கப்பா. ஏன் இப்படி டென்ஷன் கொடுக்குறீங்க? 6 மணில இருந்து உங்களை காணோம், நான் எவ்வளவு பதறேன் தெரியுமா? ஆமா, உங்களுக்கு என்ன அவ்வளவு நல்ல உடம்பா? எங்க விழுந்துட்டீங்கன்னா நான் என்ன செய்வேன்? என் மேல கோவம் இருந்தா 2 அடி அடிச்சிருங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க? சரி சரி, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சாப்பிட வாங்க. எனக்கு பசி இல்லப்பா. என்ன நீங்க எப்ப கேட்டாலும் எப்படியா சொல்றீங்க? நான் தான் ராதாவுக்கு சொல்லிருக்கேனே, அப்பாவுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்க. ராத்திரில சாப்பாடு வேணாம்னு சொன்னாதான் சூடா ஒரு டம்ளர் பால் கொடு, ஒரு ஆப்பிள் கட் பண்ணி கொடுன்னு சொல்லிருக்கேனே. கொஞ்சம் இருங்க. பால் வச்சிருக்கேன், ஆப்பிள் வச்சிருக்கேன். மறந்தையும் சாப்பிட்டு படுத்து தூங்குங்க. குட் நைட் டாடி. குட் நைட். அந்த வாசம் எல்லாத்தையும் அறுத்து விட்டுட்டு எங்கேயாவது ஓடலான்னு பாக்குறேன். என்ன புதுசா விலங்கு போடுறான் பாத்தியா? எப்படி இன்னைக்கு அப்பாவை மிரட்டுன்னு மிரட்டி படுக்க வச்சுட்டேன். பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். ராதா, எங்க அப்பா ஒரு தனி டைப். எப்பவும் கலகலப்பா இருக்கணும்னு நினைப்பாரு. அவரை தனியா விட்டு வச்சா மனசுக்குள்ள ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு சூன்யமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நீ கூட நமக்கு என்னன்னு விட்டு வைக்காத ப்ளீஸ். உங்க அப்பா மேல வச்சிருக்கிற பிரியத்துல கொஞ்சமாவது என் மேல வச்சிருக்கலாமே. அப்பா பிள்ளைங்கிறது சரியா போச்சு. ராதே உனக்கு கோபம் ஆகாதடி, என் ராதே உனக்கு கோபம் ஆகாதடி. ஹலோ ஹலோ, என் மாமனாரை பார்க்க வந்தீங்களா? உள்ள இருக்காரு. இல்ல இல்ல, உங்களை தான் பார்க்க வந்தேன். ஓ, என்ன பார்க்க வந்தீங்களா? தப்பா நினைச்சுக்காதீங்க. என் மாமனாருக்கும் உங்களுக்கும் பழக்கம்னு கேள்விப்பட்டேன், அதான். அது ஆபீஸ்க்கு போகும்போது ட்ரெயின்ல மீட் பண்ணுவோம். நான் ஒன்னும் தப்பா சொல்லியே. வாங்க வாங்க, உள்ள வாங்க. உங்க கூட பேசணும்னு ரொம்ப நாளா ஆசை, ஆனா பழக்கம் இல்ல. அதுக்கு என்ன, இப்ப பழகிட்டா போச்சு. உட்காருங்க. எனக்கும் உங்ககிட்ட ரொம்ப நாளா பேசணும்னு ஆசை, பழக்கம் இல்லையேன்னு தான் சும்மா இருந்தேன். இப்ப பழகிட்டோமே. கேட்கட்டுமா? என்ன? ஆமா, என் மாமனார் தான் உங்களுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சாருன்னு கேள்விப்பட்டேன், உண்மையா? ஆமா. ஐயோ பாவம், கொஞ்சம் கூட கைராசி இல்லாத மனுஷன். இல்லைன்னா கல்யாணம் ஆன மறுநாளே புருஷன் ஓடி போயிருப்பாரா? நல்ல வேலை, நாங்க வேற ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணிட்டோம். என்னமோ என் தலையெழுத்து அப்படி ஆயிடுச்சு. அதுக்கு போய் அவரை ஏன் குறை சொல்லணும்? அவரை நீங்க சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாது. என்ன இருந்தாலும் உங்க அளவுக்கு என்னால அவரை புரிஞ்சுக்க முடியுமா? சரி, நான் வரேங்க. நீ சொன்னதெல்லாம் நான் திங்க் பண்ணி பார்த்தேன். இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னா நீயும் உன் புருஷனும் தனி கொடுத்தன போறதுதான் நல்லது. அது எப்படி முடியும்? என்னது எப்படி முடியுமா? தலையண மந்திரம்னு சொல்லுவாங்களே, அதுக்கு மசியாத புருஷனே கிடையாது. ஆனானப்பட்ட விஸ்வாமித்திரரை சரண்டர் ஆயிட்டாருன்னா அப்புறம் என்னடி உன் புருஷன்? அடி போடி, புரியாம பேசுற. என் புருஷன் இருக்காரே, என் காதல் மன்னன். அது ஒரு பெக்கூலியர் கேரக்டர். நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஒன்னும் நடக்கல. நீ சொல்றத என்னால நம்பவே முடியலடி. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன் இல்ல, அவர் அப்பாவுக்கு பயந்த புள்ளன்னு. அதை ஒத்துக்க நான் தயாரா இல்ல. அப்பாவுக்கு பயந்த பிள்ளைன்னு சொல்றேன் இல்ல, அது எப்படி அவருக்கு தெரியாம உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு? அது என் லைஃப் ப்ராப்ளம்னு ஆர்கியூ பண்ணதுனால தான் பழிக்கு வந்தாரு. இப்பவும் அதே மாதிரி மறக்க வேண்டியதானே? என்ன யோசிக்கிற? ஒரு பொண்ணு நினைச்சா இந்த உலகத்துல எதையுமே சாதிக்க முடியும்.
ஓகே. தாதா சீக்கிரம் ஆபீஸ் நேரமாச்சு. டேடி உடம்பு பாத்துங்க, நான் போயிட்டு வரேன். ஒரு வழியில டாக்டர் கிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். இதை கொஞ்சம் தலையில கட்டி விடுங்க. என்னாச்சு? நல்லா கட்டி விடுங்க. வேணா டாக்டர் வீட்டுக்கு போலாமா? காலையில இருந்து ஒரே தலைவலி, தாங்கவே முடியலைங்க. நான் வேணா போய் டாக்டர் கூட்டிட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். நீங்க புறப்படுங்க. ஐயோ, அப்பாவும் உடம்பு முடியாம இருக்காரு. நீ இருந்தா அவருக்கும் கொஞ்சம் துணையா இருக்கும். நான் வேணா போன் பண்ணி சொல்லிடுறேன். சரிங்க, இந்தாங்க. நான் பாத்துக்கிறேன் மாமாவை, நீங்க புறப்படுங்க. அவரை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்க. நான் வரேன். மதிப்பிற்குரிய மாமா அவர்களுக்கு உங்கள் மருமகளின் வேதனை கடிதம். நீங்களும் நானும் இனி ஒத்துப்போவோம் என்ற நம்பிக்கை எனக்கு துளியும் இல்லை. ஆகவே இந்த கடிதம் கண்ட 3 தினங்களுக்குள் ஒன்று, இந்த வீட்டை விட்டு நீங்கள் தனியாக போய்விட வேண்டும். இல்லை, நாங்கள் தனி குடித்தனம் போக வேண்டும். நாங்கள் வீட்டை விட்டு வெளியேறினால் அவமானம் உங்களுக்குத்தான். எனவே நீங்கள் வெளியே போவது நல்லதா அல்லது எங்களை வெளியேற்றுவது நல்லதா என்பதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இந்த கடிதம் கண்ட 3 தினங்களுக்குள் இந்த வீட்டை விட்டு நீங்கள் தனியாக போய்விட வேண்டும். இல்லை, நாங்கள் தனி குடித்தனம் போக வேண்டும். நீங்கள் வெளியே போவது நல்லதா? இந்த வீட்டை விட்டு நீங்கள் போய்விட வேண்டும். இந்த வீட்டை விட்டு நீங்கள் போய்விட வேண்டும். ராதா, என்னாச்சு? ஒண்ணும் இல்லைங்க, ஏதோ சத்தம் கேட்டு ஓடி வந்தேன். மாமாவுக்கு வலிப்பு வந்துட்டு போல இருக்கு. தூக்கலான்னு போய் பார்த்தேன், அதுக்குள்ள இவ ஓடி வந்துட்டா. இவ ஏன் இங்க வந்தா? இன்னும் ஏன் சார் இந்த நரகத்திலேயே கஷ்டப்படுறீங்க? உங்களுக்கு என்ன ஆள் இல்லாமையா போச்சு? நான் பாத்துக்கிறேன் சார், என் கூட வாங்க. கேட்டீங்கல்ல, இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் 4 பேர் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? மாமனார் குடும்பப்படுத்துறேன்னு நினைப்பாங்க. எப்ப இவ்வளவு தூரம் வந்துருச்சோ, இனிமே நீ இந்த வீட்டுல இருக்கிறது உனக்கு மரியாதை இல்ல. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். உண்மையாக சொல்றீங்க? ஆமாங்க, எனக்கு உங்க மிஸ்ஸஸ் நடந்துக்கிறது ஆச்சரியமா இருக்கு. ஏன் உங்க அப்பாவை அவங்க விரோதியா நினைச்சுக்கிறாங்களோ தெரியல. இவ்வளவு தூரம் நடந்திருக்கு, எங்க அப்பா இதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. உங்க சந்தோஷம் தான் தன் சந்தோஷம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. எப்படிங்க உங்களை வேதனைப்பட வைப்பாரு? இப்போ அவர் மருமகளை விட்டு கொடுக்க தயாரா இல்ல தெரியுமா? ஏன் உங்களுக்குள்ள மனக்கசப்பு ஏற்படக்கூடாதுன்னு தான் இத்தனை நாளா பொறுமையா இருக்காரு. இந்த நிலைமை எப்படியே நீடிச்சு போனா நீங்க உங்க அப்பாவை எழுந்துட வேண்டியதா இருக்கும். என்ன சொல்றீங்க? நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், பிரயோஜனம் இல்லை. நிலைமை ரொம்ப மோசமா போனதுனாலதான் உங்ககிட்ட சொன்னேன். இல்லைங்க, நான் ஏதோ உங்க மனைவி மேல கம்ப்ளைண்ட் பண்றதா நினைச்சுக்காதீங்க. உங்க மேலயும் உங்க குடும்பத்து மேலயும் அக்கறை இருக்கிறதுனாலதான் சொல்றேன். ஆனா எந்த காரணத்தை கொண்டும் உங்க குடும்பத்துல பிளவு ஏற்படக்கூடாது. பிளீஸ். அப்பா. யாருப்பா? அடே நீயா? எங்கப்பா வந்த? இன்னைக்கு ஹாஃப் டே தான்.
உங்களோட சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதான் சேர்ந்து சாப்பிடலாம்னு வந்தேன். எனக்கு மட்டும் தான் சாப்பாடு கொண்டாந்துருக்கேன். கேண்டீனுக்கு போய் என் பேரை சொல்லிட்டு நீ நல்ல டிஃபனா சாப்பிட்டுப்போ. பரவாயில்லப்பா, இருக்கிறத நம்ம 2 பேர் சாப்பிடுவோம். என்னப்பா இது? எனக்கு வயிறு சரியில்லை பாரு. வயிறு சரியில்லாம தண்ணி சாப்பிட வெங்காயம் பச்சை மிளகாயா? நான் செஞ்ச ஒரே ஒரு தப்பு உங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு தானே? ஏன் பண்ணிக்கிட்ட? தசராம மகன் ஒரு பொண்ணை காதலிச்சு கைவிட்டான்ற தலைகுணம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு தானே? அவன் வந்து நடந்துக்கிற விதத்துல நீங்க சந்தோஷப்படுங்கன்னு நினைச்சேன். ஆனா அந்த ராட்சசி ஒரு சம்சாரத்தை ஒண்ணு சொல்லாப்பா. அவ தங்கமான பொண்ணு. எல்லாம் எனக்கு தெரியும்பா. உங்களை கேட்டுக்கிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கல. உங்களை கேட்டுக்கிட்டு அவளை டைவர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. I know how to deal with her. உங்களை கேட்டுக்கிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கல. உங்களை கேட்டுக்கிட்டு அவளை டைவர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. I know how to deal with her. I know how to deal with her. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா படிக்கிற போல இருக்கே. இதுக்கு உங்க அப்பா பர்மிஷன் வேணுமா? அவர் தூங்கி இருப்பாரு. பெருப்பா பழக பழக பாலே புளிக்கிறப்போ பொண்டாட்டியா இனிக்க போறா. உங்க அப்பாவுக்கு அந்த வித்யாவை பார்த்தா அடிக்கடி வலி போறது. அவளும் அவருக்கு எப்படா வலி போறோம்னு ஏங்குறா. இன்னைக்கு சாயந்தரம் நீங்க பாக்குறதுக்கு கொடுத்து வைக்கலையே, உங்க அப்பாவுக்கு கிணத்தடியில வலிப்பு வந்து வித்யா ஓடி வந்து கட்டி பிடிச்சு பியூட்டிஃபுல் லவ் சீன். அக்கம் பக்கம் எல்லாம் பார்த்து சிரிச்சாங்க. நீங்களும் தான் லவ் பண்ணீங்க. யார பத்தி யாருக்கிட்ட என்ன பேசுற? உன்னை பேச வச்சு பிடிக்கணும்னு தான் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தேன். அவரை யாருன்னு நினைச்சேன்? என் தெய்வம், என் தெய்வண்டி, தெய்வம். ஏய், எல்லா அப்பா மாதிரி அவர் நான் வளர்க்கல. எனக்காகத்தான் ஆசாபாசங்கள் எல்லாம் திறந்துட்டு தாய்க்கு தாயா வளர்த்தவருடி. சீன்னா செத்துருவாரு. மானஸ்த மத்தவங்க மனசை புண்படுத்தாத ஒரு மனசை ரணமாக்கிட்டேடி பாவி. ஏய், எப்ப என் தகப்பனை நீ மதிக்கலையோ உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. நான் பெருகமா மாறத்துக்குள்ள இங்க இருந்து வெளியே போயிடு. Get out! I say you get out! முடியாது. நான் ஏன் வெளியே போகணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? அத உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. காரணம் இல்லாம நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். 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 I say you get out! No, no. இங்க நடிங்க கொல்லுங்க. நான் வாங்குற ஒவ்வொரு அடிக்கும், நான் பட்ட அவமானத்துக்கும் சரியான நியாயம் கிடைக்காம நான் இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன். என்னடி பெருசா நியாயம் கேக்குற? எங்க அப்பாவை அவமானப்படுத்தினதுக்கு எங்க அப்பாவுக்கு நீ செஞ்ச கொடுமைக்கு என்ன பதில் சொல்ல போற? உங்க அப்பா அவமானப்படுத்தேன்னு சொல்லித்தானே நடிக்கிறீங்க. ஏன் அவமானப்படுத்தின? எப்ப அவமானப்படுத்தின? உங்க அப்பா என்ன பொண்ணு பார்க்க வந்தப்ப அவமானப்படுத்தின. ஏன் அவர்தான் உங்க அப்பான்னு தெரியாம அவமானப்படுத்தின. நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் அத்தனை தெரியும்ல அவருக்கு. அது தெரிஞ்சும் ஏன் என்ன மன்னிக்கல? மன்னிக்க வேண்டிய மனுஷன் வெறுப்ப மனசுல வச்சிட்டு இருந்தாரு. வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் என்ன பத்தி குத்தல பேசிட்டு இருந்தாரு. இப்படி அவரை நான் அவமானப்படுத்தினதால்தான் அவர் மேல நான் வெறுப்ப காட்டினேன், விரோதத்தை வளர்த்துக்கிட்டேன். ஏன் என்ன உங்ககிட்ட இருந்து பிரிச்சிடுவாரோங்கிற பயத்தினால்தான். 1000 தான் பேசி இருந்தாலும் அவர் இந்த குடும்பத்துக்கு தலைவர். உன்னை அதட்டு கேட்க மட்டும் இல்ல, அடிச்சு கேட்க அவருக்கு உரிமை உண்டு. அவரை போய் பாரு, கடைசியா சொல்றேன், அவர் உன்னை மன்னிச்சாதான் உனக்கு இந்த வீட்டுல இடம் உண்டு. என் மாமனார் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுனால நானும் குறைஞ்சு போயிட மாட்டேன். ஆனா நான் ஏன் இப்படி நடந்துகிட்டேங்கிற காரணத்தை அவர்கிட்ட சொல்லத்தான் போறேன். அவர் அதை தப்புன்னு சொல்லட்டும், நான் இந்த வீட்டை விட்டு போக தயார். ஓ அப்படியா? வா, நியாயத்தை அவர்கிட்ட கேட்போம். வந்து மன்னிப்பு கேளு. டேடி 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 டேடி
டாடி என்ன அப்பா பாத்தீங்களா? இல்லையே. ஏன்? அவர் வீட்டுல இல்ல, எங்க போயிருக்காருன்னு தெரியல. தசரதராம சார், நீங்களா? அவர் எதுவும் பேச மாட்டார். இந்த விஷயத்துல டிசைடிங் அத்தாரிட்டியே நான் தான். என்னம்மா இதெல்லாம்? ஊர் உலகத்துக்கு தானே பயப்படுறீங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிக்கிட்டோம். இந்த நிலையில உங்களுக்கு ஒரு துணை தேவை. அந்த துணையா நான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். கையெழுத்து போடுங்க. வித்யா, என்னம்மா இதெல்லாம்? இந்த கல்யாணம் மூலமா அவருக்கு நானும் எனக்கு அவரும் துணையாக போறோம். யாரும் பாராட்டலனாலும் பரவாயில்ல, தடுக்காம இருந்தா போதும். யாரும் தடுக்க முடியாது. ஏன் டாடி, நான் ஒருத்தன் இருக்கேன்னு மறந்துட்டீங்களா? அதுக்குள்ள என்ன அவசரம்? பஸ் பிடிச்சி வருவானா? நானே விட்டஸ் கேட்டு போடுறேன். வித்யா, இந்த சூழ்நிலையில நீங்க எடுத்த முடிவுதான் சரியானது. உங்க மன உறுதியை நான் ரொம்ப பாராட்டுறேன். என் கல்யாணத்துக்கு எங்க அப்பா கையெழுத்து போட்டாரு. இப்போ எங்க அப்பா கல்யாணத்துக்கு நான் கையெழுத்து போடுறேன். கொடுங்க அப்பா, கையெழுத்து போடுங்க. வித்யா, உன் தாழ உள்ளத்தை பார்த்து என் மனசெல்லாம் பூரிக்குதுமா. இந்த நிலைமையில நான் அழுகிறதா சிரிக்கிறதான்னு எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டவன். சின்ன பிள்ளையிலேருந்தே அப்படி வளர்ந்துட்டேன். அதனால்தான் இதெல்லாம் தாங்க முடியறதில்லை. என்னால ஏற்பட்ட போராட்டங்கள் தான் இத்தனையும். நான் ஒத்துக்கிறேன். சத்தியமா சொல்றேன், உன்னை என் துணையா ஏத்துக்கிறேன். மனைவியா இல்ல, மகளா. இப்ப எனக்கு தேவை வாழ்க்கை துணை இல்ல, ஒரு வழித்துணை. ஏமா இங்கே நிக்கிறேன்? மன்னிச்சிடுங்க மாமா. எழுந்துருமா, எழுந்து. என் குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு, என் எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு, இந்த பிள்ளைகள்லாம் எனக்கு ஆதரவா நிக்குதே, அதுதான் எனக்கு உண்மையான துணை.